வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்தி பேசுகிறேன். எதுலேருந்தா ட்ரெண்டிங் ட்ரேடர் இந்தியாவிலேருந்து. டாடா மோட்டார் நம்ம ஃபஸ்ட்டு நேற்று கொடுத்த ஸ்டாக்கில் டாடா மோட்டார் கொடுத்துருந்தோம். 550 நேற்று க்ளோஸ் ஆனிச்சு. 550 மேலே எப்போ ஓப்பன் பண்ணாலும் வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 512 நம்ம செகண்ட் டார்கெட் கொடுத்துருந்தது 512 நல்ல ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டாக்கை வாங்கினா இதோட ஃபியூச்சரோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1450 பக்கம். கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கை நீங்கள் எடுத்திருந்தாலே ஒரே ஒரு ஸ்டாக்கில் 15,000 ப்ராஃபிட் வந்திருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் மரிக்கோ பார்த்தீங்கன்னா 542 ஒரு நல்ல பிரேக் அவுட் இருக்காங்க. நம்ம நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 530.70. இதுவுமே 8 பக்கம் ஏறி இருக்காங்க. ஸோ 540 மேலே நம்ம எல்லாமே வாங்குறது எல்லாமே பொசிஷனில் தான் வாங்கி வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் இன்ட்ராடே பண்ணும்போது பயங்கரமான ஸ்விங் வேகமாக அடிக்கிற ட்ரெண்ட் இருக்கணும். ஸோ நம்ம 539.80 புக் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் ஒரு லாட் எடுத்திருந்தாலே 5,000 நாங்கள் எய்ம் பண்ணுறதெல்லாம் ஒன்லி 5,000. இந்த 5,000 ஈஸியாக கிடச்சிருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபின் சர்வீஸ். நேற்றே சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ட்வின்ஸ் பிரதர் HDFC இருக்க மாதிரி இந்த 2 ஸ்டாக்குமே நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்த ஸ்டாக். அப்படி பார்த்தோம்னா நம்ம நேற்றோட க்ளோஸ் வந்து 6,658 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி போன ஹை பார்த்தீங்கன்னா 6,740 போயிருக்காங்க. ஸோ 1.25% மேலே இருக்குது. அந்த பஜாஜ் ஃபினான்ஸோட லாட் சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே, பஜாஜ் ஃபினான்ஸோட ஹிஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா 400 கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வேகமாக ஏறின ஸ்டாக். ஸோ இதோட மொமெண்டம் பார்த்திங்கன்னா 7,800 முடியுமே போகக்கூடிய மொமெண்டமில் இருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் லூபின். பஜாஜ் ஃபினான்ஸ்லேயுமே ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவில் நம்ம புக் பண்ணோம். அடுத்தது லூபின் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று கொடுத்த க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 732.55. இன்றைக்கி ஐ போனது பார்த்திங்கன்னா 752 போயிருக்கான். ஸோ இதோட ப்ரைஸுமே நேற்று க்ளோஸுக்கும் இதுக்குமே 20 ஏறியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்ம கிளைண்ட்லாம் புக் பண்ணாங்க. ஸோ சீக்கிரமாக யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் பயங்கரமான ஆர்வமாக இருக்கீங்களோ அவங்களாம் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரேடர் சாய்ஸ் அண்ட் ட்ரெண்டிங் ட்ரேடர் இந்தியா, இந்த 2 குரூப்பில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் டால் பாரத் பார்த்திங்கன்னா நேற்றோட க்ளோஸ் 2,085. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 50 கிட்டத்தட்ட ஏறியிருக்காங்க. 2,228 ஆகி அதில் 2% சொல்லிட்டாக இருக்காங்க. ஒரு 10 ஸ்டாக் வாங்கினாலே நம்மளுக்கு 500 ப்ராஃபிட் ஆகிருக்கும். இதே நாங்கள் ஃபியூச்சரில் வாங்கியிருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ப்ராஃபிட் வந்துருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் BSC. நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டாக் இவன் கிட்டத்தட்ட மோனோபோலியான ஸ்டாக். BSC இந்தியாவில் ஸ்டாக் BSC இந்தியா நம்ம நேற்று பார்த்தது 535.80. இன்னைக்கு க்ளோஸ் ஆனது ஐ முடி போனது 546.30. 2% ஏறியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் மெட்ரோபோலி பார்த்திங்கன்னா நேற்று க்ளோஸ் வந்து 1,359.10. ஸோ இந்த 1,359.10 பார்க்கும்போது இன்ட்ராடேயில் செம்ம பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்காங்க. இன்றைக்கோட ஐ பார்த்திங்கன்னா 1,360. 1%. நம்ம ஃபியூச்சரில் இருக்கிறதுனால செம்ம ப்ராஃபிட். நேற்று இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங் பிடிச்சிருந்தாலே நல்ல ப்ராஃபிட் ஆகிருக்கும். ஓப்பனிங் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் தாங்க. இந்த ட்ரெண்டை பார்க்கும்போது நல்லாவே ஒரு ஸ்பைக் கொடுத்துருவாங்க. அந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஐ 1,356 தான் ஃபஸ்ட் டார்கெட் கொடுத்துருந்தோம். அதையும் பீச் பண்ணி 1,360 டார்கெட் வச்சுருக்காங்க. செகண்ட் டார்கெட் கிட்டத்தட்ட 1,365 கொடுத்துருந்தோம். ஆனால் ப்ளஸ் ஆனால் 1,360. நம்ம வந்து அங்கே மேலே போயிட்டு வரும்போது 56 ட்ரையலாக வச்சோம். ஸோ வந்து 20 பாயிண்ட் கிடச்சிருக்குது. 26 பாயிண்ட்
ஸோ மெட்ரோபோலியோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 400 25% 8500 அதான் நம்ம சொல்கிறோம்ல, ஒவ்வொரு ஸ்டாக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 to 8000 ப்ராஃபிட். ஸோ மெட்ரோபோலியுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்தோம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் பவர் கிரிட் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், சூப்பரான இந்த சீசனில் வந்து பயங்கரமான ஒரு ஸ்விங் கிடைக்குன்ட்டு. அதே மாதிரி தான் மார்னிங் ஃபுல்லாக கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிடுச்சு. நம்ம வந்து டவுன் மார்க்கெட்லேயும் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ணோம். ப்ராஃபிட்டை என்ன பண்ணுறதுன்னா, ப்ராஃபிட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு செபிலேருந்து ஒரு ரூல். ஏன்னா நம்ம இப்போ தான் செபிக்கான அப்ரூவல் வாங்கியிருக்கோம். அதனால் சில விஷயம்லாம் சொல்லக்கூடாதுங்கிறதுனால அந்த ப்ராஃபிட்லாம் நம்ம பண்ணல. அதை நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வாபாக்கும் வந்து 520 ரூபா. இன்றைக்கி போன டார்கெட் வந்து 536. நீங்கள் கண்டிப்பாக வந்து லாங் டைமுக்காக வாபாக்கு வந்து ஹோல்ட் பண்ணலாம். அது 530 ரூபா முடியுமே சீக்கிரமாக போயிடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக், நம்ம நேற்று பார்த்த ப்ராஃபிட்டில் நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு. நாளைக்கு நம்ம என்னென்ன ஸ்டாக்லாம் பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறதுல மதர்சன் சுமி வயரிங் லிமிடெட். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கால் பண்ணி கேட்டாங்க, நான் கார் வச்சுருக்கேன், எந்தெந்த ஸ்டாக்லாம் வாங்கலான்ட்டு. நான் சஜஷன் பண்ணது மதர்சன் சுமி அண்ட் மதர்சன் சுமி லிமிடெட் ரெண்டுமே ஒரே ஸ்டாக்காக தான் இருந்துச்சு. இப்போ தான் கிட்டத்தட்ட இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் ரெண்டுமே ஸ்ப்ளிட் பண்ணாங்க. ஸோ ஓகே, மதர்சன் சுமி அண்ட் மதர்சன் வயரிங் லிமிடெட் ரெண்டுமே வாங்கலாம். நேற்றே நம்ம கொடுத்துருந்தோம் 52 ரூபா பக்கம் லோ வந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 5% முடியும் நல்லா ஹை போயிருக்குது. ஓகே, இது வரக்கூடிய நாட்களையும் இன்னும் கொஞ்சம் மேலே தான் போகும். அதில் நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவும் இருக்கேன். இந்த ஸ்டாக்கும் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக் தான். ஓகே, மதர்சன் சுமி லிமிடெட் டே வைஸில் பார்த்தோம்னா நல்ல பிரேக் அவுட் ஆகியிருக்காங்க. இதில் 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எல்லா இதுலேயும் பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு பை என்ட்ரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது டே வைஸில் பார்த்தோம்னா நல்ல பிரேக் அவுட் ஆகிருக்காங்க. ஸோ நீங்கள் கம்பல்சரியாக இந்த ஸ்டாக்கை வாங்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் சிஜி பவரை பார்த்து சொன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக ஒரு அப் மூவ் கொடுத்து ஒரு டவுன் மூவ் கொடுத்து திருப்பி ஒரு அப் மூவ் கொடுக்குறதுனால வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டாக். இதோட லாங் டேர்ம் டார்கெட் பார்த்தீங்கன்னா 370 420 முடியும் போகக்கூடிய ஸ்டாக். நம்ம சஜஷன் என்னென்னா 320 இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்குது. ஸ்டாப் லாஸ் 318, கிட்டத்தட்ட 2 ரூபா 50 ஸ்டாப் லாஸை வச்சுட்டு லாங் டேர்முக்கும் வெயிட் பண்ணலாம். லாங் டேர்முக்கு நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 280 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு மெயின்டைன் பண்ணலாம். நாளைக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் இது ஓப்பன் ஆகும்போதே வாங்கலாம். 324 28 முடியும் போகக்கூடிய நல்ல ஸ்டாக். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நசரா டெக்னாலஜி. இந்த ஸ்டாக் வந்து ஐபிஓலாம் சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியன்ட்டு ஏகப்பட்ட ஃபண்ட் மேனேஜர்னால் ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக். இப்போ தான் இது லோலேருந்து ஒரு மூவ் ஆகிருக்குது. இன்றைக்கி நல்ல வால்யூமும் நல்ல ஒரு ஸ்பைக்கில் இருந்துருக்குது. ஸோ இன்றைக்கி க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 588 ரூபா 60 இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 650 முடிவு போகக்கூடிய ஸ்டாக். நாளைக்கு இன்ட்ராடே பிக் பண்ணுறவங்க 595 அந்த ரேஞ்சு வந்து வாங்கலாம். 610 620 முடியும் போகக்கூடிய நல்ல வாய்ப்புள்ள ஸ்டாக். அது நம்ம கம்பல்சரியாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாக் MRPL. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஹிஸ்ட்ரிலாம் வேறு லெவலில் இருக்கும். கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஒரு 8 அந்த கொரோனா டைம்லாம் வந்து 10-12 ரூபாய்க்கு முடியுமே வந்த ஸ்டாக். அப்போல்லாம் பிடிச்சி போடவங்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட். இப்போ பார்த்தீங்கன்னா 62 ரூபா 95 மூவ் ஆகிருக்கு. நாளைக்கு 63 ரூபாய்க்கு மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா 63 60 64 50 அது முடியும் வெயிட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸாக நீங்கள் வந்து 62 ரூபா 30 வச்சுட்டு ப்ளே பண்ணலாம். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பிரேக் அவுட். இதுதாங்க இம்பார்ட்டன்ட். நாளைக்கு மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருந்து இந்த ஸ்டாக்லாம் ஒரு நல்ல பர்ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா இந்த லெவலில் பிரேக் ஆகும்போது அந்த மொமெண்டம் ட்ரேட்மார்க்கில் அதை பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புள்ள ஒரு 4 ஸ்டாக் நம்ம இப்போ சொல்கிறோம். அடுத்ததாக இன்னொரு 3 ஸ்டாக் இருக்குது. அந்த 3 ஸ்டாக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய 2 சேனல் இருக்குது, 2 டெலகிராம் சேனல், ட்ரெண்டிங் ட்ரேடர் இந்தியா அண்ட் ட்ரேடர் சாய்ஸ். இந்த 2 சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கடைசியாக வரக்கூடிய 3 ஸ்டாக்கில் வந்து நாங்கள் ஜாக்பாட் ஸ்டாக் ஸ்னைப்பர், அதாவது போட்டோன்னு நமக்கு கொடுத்த காலோட எப்போ கால் கொடுக்குறோமோ அந்த ஸ்பைக்லேருந்து உடனே மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஸ்டாக்கை நம்ம சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஓகே, இப்போ ஃப்ரீயாக நம்ம கொடுக்கக்கூடிய 4 ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தாங்க. இங்கே போயிட்டு திருப்பி வந்து இறங்கியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆனாலும் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு வந்து 1435 பிரேக் ஆனிச்சுன்னா
கண்டிப்பாக வாங்கலாம். இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா நான் லாங் டேர்மாக சொல்கிறது 1570 முடியுமே போகக்கூடிய ஒரு பொட்டென்ஷியலாக உள்ள நல்ல ஸ்டாக். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபின் நிஃப்டி இருக்குல்ல, அந்த ஸ்டாக்கில் மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டர் குடிக்கக்கூடிய ஸ்டாக் இந்த பஜாஜ் ஃபின் சர்வீஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் லூபின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா பயங்கர லெவல். இந்த லெவலை பிரேக் ஆகி நம்ம ஏற்கனவே 2-3 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். இதே மொமெண்டமில் தான் இந்த ஸ்டாக் இருக்குது. ஏன்னா எல்லாத்தோட பார்வை எங்கே போடுதோ அந்த ஸ்டாக் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம பார்வைப்படுறதுனாலையும் மேலே போகுது, மற்றவங்க பார்வைப்படுற ஸ்டாக்கு தான் நம்ம கொடுக்குறோம். லூபின் 750க்கு மேலே கண்டிப்பாக வாங்கலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா 785 முடியுமே போகக்கூடிய ஸ்டாக். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் டால் பாரத். எல்லா சிமெண்ட் கம்பெனியோட ஏசிசி அந்த மாதிரியான சிமெண்ட் கம்பெனிக்கு ஒரு டஃப்பான காம்படிஷன் கொடுக்கக்கூடிய கம்பெனி இந்த டால் பாரத். ஸோ டால் பாரத்தோட லெவல் பார்த்தீங்கன்னா 2104. நீங்கள் ரவுண்ட் ஃபிகராக வச்சிங்கன்னா நாளைக்கு 2105 பிரேக் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து 2125 50 முடியுமே போகக்கூடிய ஒரு பொட்டென்ஷியலாக உள்ள ஸ்டாக் தான். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய 3 ஸ்டாக்கை நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைவ் மார்க்கெட்டில் 3 கால் வரும். 3 கால் நீங்கள் இது எதுவுமே வாட்ச் பண்ண முடியல, நான் எல்லாத்தையுமே விட்டேன் அப்படின்னு நினச்சாலும் நம்ம கொடுக்கக்கூடிய 3 ஸ்டாக்கை வாட்ச் பண்ணிங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த 3 ஸ்டாக்கில் கண்டிப்பாக என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். ஒரு 1000 2000 கொடுக்கறதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டாக். கண்டிப்பாக நம்மளுடைய டெலகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.